ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 20 ஓவி 89. பிறகு மறுநாள் அவள் என்ன செய்தாள்? அவள் சேலையை பெட்டியிலே வைத்தாள். பழைய கிழிந்த துணிகளை அவள் போர்த்தி கொண்டாள். ஆனால் கொஞ்சமும் மகிழ்ச்சியாக தெரியவில்லை. விளக்கம். பணிப்பெண்ணின் பரிதாபகரமான நிலையை கருத்திலே கொள்ளாமல் அவள் மகிழ்ச்சியுடன் நடந்து கொண்டதைக் கண்டு தாஸ்கன் அவள் மீது பரிதாபப்பட்டார். அவள் மோரேஸ்வர் விஸ்வநாத் பிரதானிடம், ஓ மோரேஸ்வர், அந்த பெண்ணினுடைய உடல் நிர்வாணமாக இருக்கின்றது. அவளுக்கு ஒரு துணியை பரிசாக கொடுங்கள். நீங்கள் அவ்வாறு செய்தால் அந்த செயல் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படும், உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் என்றார். மோரேஸ்வர் ஏற்கனவே கருணை உள்ளவர். எனவே தாஸ்கனுவின் பிரார்த்தனையை கேட்ட பிறகு அவர் ஒரு அழகான புடவையை வாங்கி மகிழ்ச்சியுடன் அந்த பெண்ணுக்கு பரிசளித்தார். எப்பொழுதும் அரிசி சாப்பிடும் ஒரு பெண்ணுக்கு 5 வகை உணவு கிடைக்க வேண்டும். புதிய புடவை கிடைத்தவுடன் அவள் மகிழ்ச்சி அடைந்தாள். மறுநாள் அவள் புதிய புடவையை அணிந்து பிள்ளைகளுடன் விளையாடத் தொடங்கினாள். மற்ற பெண்களிடையே அவள் வித்தியாசமாக தெரிந்தாள். மறுநாள் வேலைக்காரி தனது பழைய புடவையை அணிந்து கொண்டு எந்த துக்கமும் இல்லாமல் வேலை செய்ய தொடங்கினாள். அவள் சிறிதும் வெளிரியதாக தெரியவில்லை. புதிய புடவை இல்லாததை அவள் உணரவில்லை. அவள் ஏழையாக இருந்ததால் கிழிந்த ஆடைகளை அணிந்திருந்தாள். இன்பத்திலும் துன்பத்திலும் சமநிலையிலே இருந்தது அவளுடைய ஞானம்தான். ஈஷாவாசிய உபனிஷத்திலே பணிப்பெண்களினுடைய சந்தேகங்களை அவளுடைய செயல்கள் நீக்கின. கடவுள் மட்டுமே முழு பிரபஞ்சத்தையும் உள்ளடக்கியது. எனவே அவரை தவிர வேறு எதுவும் இருப்பது சாத்தியமில்லை. அந்த பிரம்மம் முழுமையானது. இந்த பிரபஞ்சமும் முழுமையானது. முழுமையானதிலிருந்து பிறந்ததால் முழுமையானதிலிருந்து எடுக்கப்பட்டால் முழுமையானது மட்டுமே எஞ்சியிருக்கும். அந்த பெண்ணினுடைய வறுமையை கடவுளின் ஒரு பகுதி, அவளுடைய புடவை கூட, அவருடைய ஒரு பகுதி கொடுப்பவர், கொடுக்கப்பட்டவர் மற்றும் தானம் ஆகிய 3ம் கடவுளின் வடிவங்கள். இந்த காலத்திலே பெரும்பாலான மக்களின் வேதனை என்னவென்றால், நாம் நமது சூழ்நிலையிலே திருப்தி அடையவில்லை என்பதுதான். நாம் யாருடனும் நம்மை ஒப்பிட்டு பார்க்காமல் வாழ வேண்டும். நாம் மற்றவர்களின் மகிழ்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகின்றோம். ஆனால் அவர்களின் துக்கத்தை பார்த்து பரிதாபப்படுவதில்லை. பிறகு ஏன் அவர்களினுடைய மகிழ்ச்சியை கண்டு நாம் சோகமாக இருக்க வேண்டும்? குறிப்பு. மனிதன் எப்பொழுதும் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்க வேண்டும் என்பது பற்றி, மரணத்தை பற்றி அவன் எப்பொழுதும் கவலைப்படக்கூடாது. குறிப்பு. மனிதன் எப்பொழுதும் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்க வேண்டும், மரணத்தை பற்றி அவன் கவலைப்படக்கூடாது. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.